ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிக். நம்ம விஜய் டிவியில் எல்லாரோட மனசையும் ஈர்த்த ஒரு நடிகை தான் அஸ்வதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோதலும் காதலும் அப்படின்ற சீரியல் மூலயமா வேதா அப்படின்ற கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட அஸ்வதி. எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டர். இவங்க இப்போ சன் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருந்தாங்க. மலர் அப்படின்ற கேரக்டர் மலர் சீரியலில். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான கேரக்டர் இல்லை. ஏன்னா ஹீரோயின் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் நாள் ஆகும் அந்த கேரக்டர் வந்து மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு. மேபி அந்த ஒரு பீரியட் தான் இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மக்களோட மனசுலையும் இடம் பிடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மலரா. இதில் இன்னொரு ஹாப்பியான நியூஸ், இன்றைக்கி ஜென்மாஷ்டமி. எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஜென்மாஷ்டமி அதுவுமா அவங்களோட நியூ சீரியல் ப்ரமோ வந்திருக்கு. ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஜி கேரளமில் புதுசாக ஒரு சீரியல் வந்து நம்ம அஸ்வதி வந்து பண்ணுறாங்க, அபூர்வ ராகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அபூர்வ ராகம் சீரியல் வந்து ப்ரமோவை பார்த்த உடனே எனக்கு ஒரு சீரியல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக போன சிப்பிக்குள் முத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கச்சியை தான் வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வருவாங்க. அக்கா அங்கே இருப்பாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க வந்து என்னோட மகனுக்கு வந்து இன்னொரு மகனுக்கு உங்கள் பொண்ணை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் அண்ணன் தம்பிங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இதில் அண்ணனுக்கு வந்து மன வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது, குழந்தைத்தனமாக இருப்பார். அதே மாதிரி தான் ஸ்டோரி அந்த ப்ரமோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. உன்னை தேடி ஒரு ராஜகுமாரன் சீக்கிரமாகவே வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியம் மாதிரி அங்கே பஸ்ஸில் வந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து சொல்கிறாங்க. ப்ரமோவை பார்த்த உடனே எனக்கு சிப்பிக்குள் முத்து சீரியல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஜி கேரளம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஸ்டோரி வேறு தான் இருக்கும். பாப்போம், வெயிட் பண்ணி. அஸ்வதியோட நியூ பிகினிங் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபாக அமையணும் இது.